நீங்கள் ஸ்மார்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓன் தப்புலேருந்து கற்றுப்பீங்க. நீங்கள் வைஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களோட தப்புலேருந்து நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்மார்ட்டாக வைஸாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் ரீட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் கமெண்ட்ஸ். நீங்கள் வைஸ் பர்சனாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் என்னெல்லாம் என்னுடைய கேரியரில் தப்பு பண்ணியிருக்கேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, பிகாஸ் நான் இது வரைக்கும் மோர் தென் 500+ என்னுடைய பேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணியிருக்கேன். எங்களுடைய தப்புலேருந்து நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கலாம், பிகாஸ் சக்ஸஸ் லீவ்ஸ் க்ளூஸ், ஃபெயிலியர் ஆல்சோ லீவ்ஸ் க்ளூஸ். இந்த வீடியோவில் ஒரு 7 டெட்லி மிஸ்டேக்ஸ் நீங்கள் அதை பண்ணிகிட்ருக்கீங்க, அது உங்களுடைய கெரியரை கில் பண்ணிகிட்ருக்கு, உங்களுடைய சேலரியை வளராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதை கற்றுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், ஐம் டாக்டர் Karuna. I'm a veterinarian and salary growth expert. I'm on a mission to help 1 lakh working professionals like you to get your dream job, dream salary and dream promotion. இந்த சேனல் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மேக் ஷூர் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். பிகாஸ் என்னோட யூடியூப் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 72% ஆஃப் த பீப்புள் who are watching the channel, they are just watching the channel but they are not subscribing to the channel. நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் hit the subscribe button because it will keep me motivated. I'll publish more videos so that you will get more value. I trust you did that. Let's get into the video. Number 1 deadly mistake என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are not setting clear goals. கோல் செட் பண்ணுறதே கிடையாது. அப்படின்னா கிலோ எவ்வளோ விலைன்னு சொல்லிட்டு கேட்குறோம். setting a clear goal, having a clear vision, having a clear target is a non-negotiable. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னே தெரில அப்படின்னா நம்ம எங்கே வேணால் போவோம். அண்ட் எங்கே வேணால் போகிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் எ குட் பிளேஸ் டு கோ. லெட்ஸே நீங்கள் வந்துட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு எங்கேயோ ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னா எங்கேயோ ஒன்று போய் இறக்கி விடுவாங்க. அங்கே தான் நீங்கள் போகணுமா? நீங்கள் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகணுன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரியில் இறக்கி விடுவாங்க. அதே மாதிரி தான் if you set what you want, if you know exactly what you want, you will land there. என்ன வேணும்னே தெரியல அப்படின்னா எங்கேயோ ஒன்று போவீங்க. ஸோ clearly define what you want. Don't say I want to make more money. That's not a goal. How much do you want to make? Don't say I want a dream job. That's not a goal. What is your dream job? Can you define it? Don't say I want to work for a dream boss. A dream boss nuடைய characteristics என்ன? I want to work for a dream culture. Dream culture எப்படி இருக்கணும்? Can you give me some examples? So கிளியராக திங்க் பண்ணி டிஃபைன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. கோல் செட்டிங் இஸ் த மாஸ்டர் ஸ்கில் ஆஃப் சக்ஸஸ். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்கில் இஸ் த ஸ்கில் ஆஃப் கோல் செட்டிங். Creating a goal card is very, very important. Every single day they need to read their goal card because this will activate our subconscious mind. This will activate our reticular activating system that will give you ideas. When you implement that ideas, you will get results. So creating a goal card is a very, very good skill. இதை பண்ணல அப்படின்னா wrong thing. Okay, so don't do that mistake. நீ இதுக்கு முன்னாடி கோல் செட் பண்ணி ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, கோலை அச்சீவ் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்கில் இல்லாததுனால தான் நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க. அந்த ஸ்கில் as soon as master பண்ணணும். And if you want to learn that, come and attend my master class where I'll teach you exactly how to master goal setting. Mistake number 2, ineffective time management. பியூட்டிஃபுல்லாக இதான் சொல்லுவாங்க, சார் ஐ டோன்ட் ஹேவ் அ டைம். எனக்கு தூங்க டைம் இல்லை, பல்லுக்கு டைம் இல்லை, அதுக்கு டைம் இல்லை, இதுக்கு டைம் இல்லை. இஃப் யூஆர் சேயிங் யூ டோன்ட் ஹேவ் அ டைம் அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் அ டைம் ப்ராப்ளம். டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல, அதுதான் உங்களுடைய ப்ராப்ளம். பல வருஷமாக நானும் இதே தான் சொல்லிட்டு இருந்தேன், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. அன்லெஸ் until I learn from my mentor. It says either you don't know how to prioritize or either you don't know how to focus. That's your problem. அதை எப்போ நீங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய லைஃப் மாறும் அப்படின்னு சொன்னார். அதை மாஸ்டர் பண்ண இட் ஹேப்பன்ட். ஓகே, மை லைஃப் சேஞ்ச். நான் எப்படி டைமை பார்க்குறேன், எப்படி டைமை யூட்டிலைஸ் பண்ணுறேன், எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன், எப்படி எனக்கு கோல் அச்சீவ் பண்ணுறேன், எல்லாமே மாறிடுச்சு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் எ கிரிட்டிக்கல் ஸ்கில் யூ ஹேவ் டு மாஸ்டர். தென் மிஸ்டேக் நம்பர் 3, நாட் இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப் கண்டினியூஸ்லி. அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் மேலே டைமையும் மணியும் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதை பண்ணால் மட்டும்தான் வளருவீங்க, அப்படி பண்ணலைன்னா வளர மாட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எதுவும் வளர்ச்சியே கிடையாது. ஸோ இன்வெஸ்ட் யுவர் டைம் அண்ட் மணி ஆன் யுவர் ஓன் பர்சனல் க்ரோத். எங்கே டைம் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? எவ்ரி சிங்கிள் டே அட்லீஸ்ட் 1 hour லேர்னிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் நெகோஷியபிள். எல்நேட்டிங்கில் ஒரு டைம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் யூ ஜஸ்ட் ரீட் ஃபார் just 1 hour every single day for next 5 years, you will be the top of the industry, top 5% industry நீங்கள் மாறிடுவீங்க. And that's true. Invest your money also in learning. புக்ஸ், கோர்ஸஸில் டெஃபரெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெறும் புக்ஸ், கோர்ஸ் மட்டும் வாங்கலை, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வாங்குறீங்க. மற்றவங்களாம் 10 வருஷத்தில் அச்சீவ் பண்ணுற கோலை நீங்கள் கரெக்டான புக்ஸ், கரெக்டான கோர்ஸ் ரீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 years 3 years அச்சீவ் பண்ணிக்கலாம். That's the power of books and courses. It will save you a lot of time instead of you trying to figure out on your own. So invest in yourself. And if you want to invest in yourself, just come and attend my masterclass. It's completely free. That's the best. It's called a Salary Secrets Masterclass. How to get 50 to 100% salary hike using the power of AI plus entrepreneurship. And to the 4th mistake, poor networking. அப்படின்னா நெட்வொர்க்கிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நிறைய பேர் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க நெட்வொர்க்கிங்னா. நெட்வொர்க்கிங் இஸ் நத்திங் பட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டோன்ட் சே ஐம் அ நாட் கிரேட் நெட்வொர்க்கர். நீங்கள் சின்ன வயசுலேருந்து நெட்வொர்க்கிங் பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க, இப்பயும் பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க தெரியாதா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க? நீங்கள் ஃபஸ்ட் அவங்க ஸ்ட்ரேஞ்சர் தானே, எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க? யூ நோ ஆல்ரெடி ஹவு டு மேக் ஃப்ரெண்ட்ஸ்.
அதை அப்படியே எக்ஸாக்டாக பண்ணணும். ப்ரொஃபஷனல்லையும் யாரை கூட நெட்வொர்க் பில்ட் பண்ணணும், உங்களோட இமீடியட் பாஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், உங்கள் டீம் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், உங்களுடைய சூப்பர் பாஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், எக்ஸ்டர்னல் தாட் லீடர்ஸ் கிட்ட மென்டர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். பிகாஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வேர் யூ ஆர் அண்ட் வாட் யூ வாண்ட், அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பீப்புள் இருப்பாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் யூ பில்ட் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள், இட்ஸ் கோயிங் டு பி டஃப் பேட்டில் ஃபார் யூ. ஸோ கான்ஷியஸாக நெட்வொர்க் பில்டிங்கில் ரிலேஷன்ஷிப் பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்காக பில்ட் பண்ணணும். அடுத்தது நம்பர் 5 இஸ் a lack of self promotion. நம்மளே ப்ரமோட் பண்ணிக்க மாட்டோம். ஓகே, we are not promoting ourselves. மை ஒர்க் வில் ஸ்பீக் ஃபார் மை செல்ஃப். உங்களுடைய ஒர்க் உங்களுக்காக எப்போவுமே பேசாது, நீங்கள் தான் பேசணும். உங்கள் பாஸ்க்கோ மற்ற யாருக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு 24/7 பார்க்குறதுக்கு டைம் கிடையாது. உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் தான் ப்ரமோட் பண்ண. எவ்ரி சிங்கிள் டே ஒரு 10 to 15 minutes ஒரு சேட்டோ இல்லை ஒரு 1-to-1 காலோ ஆர் வீக்லி ஒரு 1-to-1 காலோ, இந்த மாதிரி நீங்கள் தான் எஃபோர்ட் எடுத்து ப்ரமோட் பண்ணணும் உங்களுடைய ஒர்க்கை. நான் இதை பண்ணுறேன், எனக்கு இந்த சேலஞ்சஸ் இருக்குது, கேன் யூ கைட் மீ, கேன் யூ சப்போர்ட் மீ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசதான் தெரியும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக உங்களை நீங்களே ப்ரமோட் பண்ணிட்டுருங்க. ப்ரமோட்னா ரொம்ப வந்துட்டு நான் எவ்வளோ கிரேட் தெரியுமா அப்படி கிடையாது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, என்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்ன வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் யூ வாண்ட், தட்ஸ் அ செல்ஃப் ப்ரமோஷன். இட்ஸ் நாட் லைக் மீ ஐம் த கிரேட், ஐம் திஸ், ஐம் தட், நான் தான் பெஸ்ட்டாக அப்படி கிடையாது. ஷோகேசிங் யுவர் ஒர்க், தட் இஸ் வாட் ஐம் டாக்கிங். 3 கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஒர்க்கில். ஒருத்தவங்க ஒர்க் சூப்பராக பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை ப்ரமோட்டே பண்ண மாட்டாங்க, அது வேலைக்கு ஆகாது. ஒருத்தவங்க ஒர்க்கே பண்ண மாட்டாங்க, ஆனால் வந்து நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு பெருமையாக அடிச்சு தள்ளுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்காது. பிகாஸ் 10 மாதம் ப்ரெக்னன்சி எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வெளில வந்து தான் ஆகணும். ஒர்க்கே பண்ணாமல் ஏமாத்திட்டீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நாள் மாட்டிப்பீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அது வேலைக்கு ஆகாது. ஒர்க்கை சூப்பராக பண்ணுங்கள், அந்த ஒர்க்கையும் எஃபெக்டிவாக ப்ரமோட் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தென் 6th, பீயிங் ஏ ஸ்பெஷலிஸ்ட். ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்க இங்கே தப்பான்னு கேட்டிங்கன்னா, எஸ், கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறது ஓகே, பட் கடைசி வரைக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறது வேலைக்கு ஆகாது. ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லோ ஒரு ஸ்பெசிஃபிக் டூலோ மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா, ஈஸியாக ஏதாவது ஒரு ஸ்கில் ஏதாவது ஒரு டூல் வந்ததுன்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஈஸியாக ஏதாவது ஒரு லோ பெய்டு எம்ப்ளாயி வந்தாங்கன்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தட் இஸ் ஓகே, பட் இஃப் யூ வாண்ட் டு கோ டு டாப் அப்படின்னா பி ஏ ஜெர்னலிஸ்ட். இப்போ இந்த நியூ வேர்ல்டு என்ன யாரை ரெக்கக்னைஸ் பண்ணுது, ரிவார்டு பண்ணுது அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஜெர்னலிஸ்ட். ஸ்பெஷலைஸ்டு ஜெர்னலிஸ்ட்னால் யார்? ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப கோர் டீப்பாக தெரியும், அவங்களுடைய கோர் ரோல். மற்றது எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். லெட்ஸே நீங்கள் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா, சேல்ஸ், மார்க்கெட்டிங், கஸ்டமர் சப்போர்ட், ஃபைனான்ஸ், ஸ்ட்ராட்டஜி பில்டிங், இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஜெர்னலிஸ்ட்னோட ஒரு முக்கியமான வேலை, யூஆர் மேனேஜிங் எ குரூப் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் யூஆர் மேனேஜிங் எ டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட். அது வந்துட்டு ஹை இன்கம் ஸ்கில், தட்ஸ் கால்ட் லீடர்ஷிப். ஓகே, மெஷின்ஸ் கேனாட் லீட் பீப்புள், ஸோ தட்ஸ் ஹை இன்கம் ஸ்கில். ஸோ அது மாதிரி வந்து நான் ஒரு இன்னும் ஸ்பெஷலிஸ்ட்டு நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. ஓகே, ஸ்டார்ட் லீடிங் பீப்புள், ஸ்டார்ட் எம்பவரிங் பீப்புள், பிகாஸ் த வேர்ல்ட் நீட்ஸ் மோர் லீடர்ஸ் and the world needs you. The world needs more entrepreneurs. The world needs you. Then 7th mistake is not having a mentor. People என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு செல்ஃப் லேர்னர், நானே எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணிப்பேன், கற்றுப்பேன், யூடியூப்பில் போய் கற்றுப்பாங்க, அதை பண்ணுவாங்க, நிறைய வந்துட்டு கற்றுப்பாங்க. அண்ட் நத்திங் ராங் இன் தட். ஓகே, இனிஷியலி இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ மனி அப்படின்னா தட்ஸ் த வே. பட் as soon as you start making some money, start investing in mentorship, start investing in coaching. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 2 வழி இருக்குது. ஒன்று, நீங்களே வந்துட்டு தனியாக போகலாம் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு. மேபி அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 மாதம் ஆகுது, 3 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். பட் ஒரு மென்டரோடு நீங்கள் போனீங்கன்னா, அந்த மென்டர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் கோலை அச்சீவ் பண்ணியிருப்பார், அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு பதிலாக நீங்கள் 1 இயரில் அச்சீவ் பண்ணலாம். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். அந்த 2 வருஷம் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா மென்டர்ஷிப் இஸ் வேல்யூபிள். இல்லை எனக்கு டைம் எல்லாம் முக்கியம் இல்லை, நான் வந்துட்டு 10 வருஷம் கூட ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணிக்கிறேன், நானே அச்சீவ் பண்ணிக்கிறேன்னா யூ டோன்ட் நீட் மென்டர்ஷிப். பட் இஃப் யூ வாண்ட் டு ஃபாஸ்ட் ட்ராக் யுவர் ரிசல்ட்ஸ், இஃப் யூ வாண்ட் டு கெட் ரிசல்ட்ஸ் வித் ஸ்பீட், யூ நீட் சம்படி டு ஹேண்ட் ஹோல்ட் யூ. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆல் கிரேட் பீப்புள், ஆல் கிரேட் அத்லெட்ஸ், ஆல் கிரேட் ஆக்டர்ஸ், ஆல் கிரேட் ஸ்போர்ட்ஸ்மேன், தே ஹாவ் mentors. Fast track your success. And if you want to fast track your career, if you want to get more salary hike within a less time, click on the link below and attend my master class. அங்கே எக்ஸாக்டாக நான் எப்படி வந்துட்டு உங்களுடைய கெரியர் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். And if you want me to be your mentor and be part of my premium community, that is where I'll be able to personally help you. இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிது அப்படின்னா, ப்ளீஸ் மேக் ஷூர் யூ ஷேர் இட் வித் அதர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இது இல்லாமல் வேறு என்ன வந்துட்டு ஜென்ரலாக நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்கணும் அப்படின்னா, I recorded another brand new video for you where I'll talk about don't kill your career by doing these blunder mistakes. இன்னும் நிறைய என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, click on the link video and I'll watch the next video and I'll see you inside the next video. Thank you so much. Bye-bye.